ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். இப்போ நான் போன வாரத்தில் வந்து திருச்செந்தூர் போயிருந்தேன். திருச்செந்தூர் போயிருந்துக்கும்போது அங்கே இப்போ பில்டிங்லாம் வந்து அன்னதானத்துக்குன்னு தனியாக கட்டியிருக்கிறாங்க. நல்லா க்ளீனாக இருக்குது. டேபிள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு, ஒரு பருக்கு சாதம் சாம்பார் வடிஞ்சது எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வந்து திருச்செந்தூரில் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 750 பேர் சாப்பிட்ற மாதிரி மண்டபம் கட்டி, நான் போன தடவை போகும்போது இந்த மாதிரி இல்லை, இந்த தடவை போகும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறையா வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி லைனெல்லாம் மேலே கூடியெல்லாம் விட்டுருக்குறாங்க. அப்புறம் சாப்பாடு, குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாமே வந்து ஒரு ட்ராலி மாதிரி வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வச்சு தான் இந்த மிஷின் பாருங்களேன், இது க்ளீன் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த கீழே உள்ள டஸ்ட்டு, அடியிலையும் தண்ணியும் வருது. அடியில் வந்து டெட்டால் கலந்து தண்ணி வந்து வச்சுருக்குறாங்க. அதில் இருந்து என்ன பண்ணுதுன்னா தண்ணியும் கீழே இதாகுது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு அன்றைக்கி சாப்பிட்ணுன்னு நாங்கள் நினைக்கல. சரி, கரெக்டாக கோயிலை விட்டு வெளியில் வந்தோம். ஃப்ரீயாக இருந்தது, கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்தது. சரி, எண்டு கடைன்னு போயிட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி என்ன வச்சுருந்தாங்கன்னா மாங்காய், பூசணிக்காய் பருப்பு போட்டு ஒரு கூட்டு வச்சுருந்தாங்க, பருப்பு பாயாசம், அப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்ந்து ஒரு புளி மிளகாய் மாதிரி அப்பளம், அப்புறம் சாம்பார், சாதம் வந்து இந்த மாதிரி வண்டியில் தான் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் வைக்கும் போதே குவான்டிட்டி அதிகமாகவும் வைக்கிறாங்க. சர்வீஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. முருகனோட பிரசாதம் சாப்பிட்டு வாங்க.